ஆக்சுவலா கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சொல்றபடி கேட்கலன்னா வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கெல்லாம் வந்து போகும் அப்டின்றாங்களே. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆனா மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றது அந்த போர்ட்லயே எல்லாமே இது பண்ணி வரது தான். எல்லாம் இந்த மேட்ச்ல இவ்வளவு ரன், இந்த மேட்ச்ல இவ்வளவு ரன், ஒரே பால் 6 ரன், ஒரே விக்கெட் அப்படிங்கிற இது இருப்பாங்க. அந்த பாலை போடுவார் சிக்ஸர். மீன் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இன்னும் பெரிய த்ரில்லா வரணுங்கிறதுக்காக சைட்ல ஒரு ஏதோ ஒன்று ஒரு கிளவுஸே ஏதோ சொருவிக்கிட்டாக்கா அந்த பால்ல 4 அடிக்கணும்னு அர்த்தம். ஓ, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் போடுவார். மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றது யார் எந்த பீரியட்ல வந்தது? தாவூத் இப்ராஹிம் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இந்தியர்கள் வந்து நல்லா செலவு பண்றாங்க, வெறி பிடிச்சி பாக்குறாங்க உடனே அதை பேஸ் பண்ணி ஷார்ஜா கிரிக்கெட் ஒன்று உருவாக்கும். ஆக்சுவலா பிசிசிஐல மட்டும் எப்படி சார் பணப்பழக்கம் திடீர்னு இவ்ளோ அதிகமாச்சு? கிரிக்கெட் பாக்குற ஒரே நாடுமா? வணக்கம் மக்களே. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் தான். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சொல்றபடி கேட்கலன்னா வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கெல்லாம் வந்து போகும் அப்படின்றாங்களே. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒரு நல்ல காலமா இருந்தபோது இருந்திருக்கலாம், இப்போல்லாம் அது மாதிரிலாம் நடக்குமா எனக்கு தெரியல. ஆனா 2 விஷயங்கள் அதுல நடந்தது. ஒன்று வந்து வேர்ல்டு கப் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தபோது ஒரே ஓவரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து குவாலிஃபையிங் மேட்ச் கூட வராது, தோத்து போயிடும் அப்படின்னாங்க. அப்ப டெண்டுல்கர் வந்து பெரிய உலக மகா பிளேயர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே குவாலிஃபையிங் மேட்ச் ரவுண்ட்லயே தோத்து போயிடுச்சு. திரும்பி வர்றதுக்கு இவனுங்களுக்கு நடுங்கி போயிட்டானுங்க. என்னடா ஆகிறது? ஏதோ ஒரு 4 மேட்ச் ஓவரிலும் போய் ஒரு செமிஃபைனல்ஸ் ஓவரிலும் போய் ஏதோ தோத்துருந்தாக்க கூட அர்த்தம் இருக்கு. குவாலிஃபை ஆகல, மேட்சுக்கு குவாலிஃபை ஆகல. அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய கோச் பாபு உல்மர் அப்படிங்கிற கோச் இறந்து போயிட்டார். அது ஒரு கொலைன்னு சொல்லி அதை இது பண்ணி இந்த கிரிக்கெட் மேட்சையே அப்படியே மறைச்சிட்டு, இந்த மேட்சே மறைச்சிட்டு பாபு உல்மர் கொலை வழக்குன்னு அப்படியே சைட் ட்ராக் தசை திருப்பி இந்தியா குவாலிஃபையிங் மேட்சுக்கே கூட தகுதி பெறல அப்படிங்கிற பெரிய விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சு அதை இது பண்ணாங்க. அப்படி அந்த பாபு உல்மருடைய மரணத்தை கொலையா மாத்தி தப்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னாக்கா, இந்தியா கிரிக்கெட்டே வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் தான், நீ ஜெயிக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டு அது பிரகாரம் தான் நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஹான்சி குரோனிங்கிற சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் ஃபோன்ல பேசுனது அப்படியே டேப் பண்ணி அதை அப்படியே மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்ன சார்? மேட்ச் ஃபிக்ஸிங்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிக்க போறீங்களா நாங்க ஜெயிக்க போறோம் அதெல்லாம் பேச்சு வைக்கிறது இல்ல. கிரிக்கெட் அந்த போர்டு இருக்குது இல்லையா, கிரிக்கெட்டை வந்து ஒரு சுறுசுறுப்பா காட்டணும். ஒவ்வொரு மேட்சும் பாத்தீங்கன்னா த்ரில்லிங் விக்டரியா தான் இருக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கடைசி ஓவரில் 6 ரன், ஒரே பால் 6 ரன், ஒரே விக்கெட் அப்படிங்கிற இது இருப்பாங்க. அந்த பாலை போடுவார், சிக்ஸர் அடிப்பார். மீன் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இன்னும் பெரிய த்ரில்லா வரணுங்கிறதுக்காக 7 ரன் எடுக்கணும் ஒரே பால். ஒரு சிக்ஸர் அடிச்சா கூட 6 ரன் தான், ஒரு ரன்ல தோத்து போய் ஆகணும். என்ன பண்ணாங்கன்னா அந்த பாலை நோ பால் போட்டாங்க. அதுல ஒரு ரன், அதை சிக்ஸர் அடிச்சார், 6 ரன். அப்படியே மறுநாள் அவளுடைய பத்திரிகைகள்ல இவ்வளோ பெரிய எடுத்து த்ரில்லிங் விக்டரி இப்படி எல்லாம் போட்டு அந்த கேமை காப்பாத்துறது. ஆனா மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றது போர்ட்லயே எல்லாமே இது பண்ணி வரது தான். எல்லாம் இந்த மேட்ச்ல இவ்வளவு ரன், இந்த மேட்ச்ல இவ்வளவு ரன். அதுதான் அந்த சுஷாந்த்ன்ற அந்த பிளேயரு அது எப்படி இது பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த சைட்ல ஒரு ஏதோ ஒன்று ஒரு கிளவுஸே ஏதோ சொருவிக்கிட்டாக்கா அந்த பால்ல 4 அடிக்கணும்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் போடுவார். அதை வந்து அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காட்டினாங்க. இதுல என்னன்னா சுஷாந்த் மேல மாத்திரம் ஆக்ஷன் எடுத்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு நீங்க சொல்றது? தில்லுமுல்லு படத்துல மீச வச்ச ஒரு இந்திரன் சொல்லுவாங்க, இல்லாட்டி சந்திரன், அந்த மாதிரி கிளவுஸ வச்சதுமா க்ளூ கொடுக்கறதா? ஆமா, அந்த பிளேயருக்கு க்ளூ, இந்த பாலை வேணா இப்படி போடுற, நீ 4 அடிச்சுக்கோ அப்படின்னு கணக்கு.
அதெல்லாம் கிளீனா போட்டு காட்டி அந்த எப்படி க்ளூ கொடுத்தாங்கிறதெல்லாம் ஆக்சுவலி காட்டி இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றது யார் எந்த பீரியட்ல வந்தது? தாவூத் இப்ராஹிம் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இந்தியர்கள் வந்து நல்லா செலவு பண்றாங்க, வெறி பிடிச்சி பாக்குறாங்கன்ன உடனே அதை பேஸ் பண்ணி ஷார்ஜா கிரிக்கெட்னு ஒன்று உருவாக்கணும். ஷார்ஜாங்கிறது முஸ்லீம் கண்ட்ரி, அதாவது அரப் கண்ட்ரி. அவங்களுக்கு கிரிக்கெட்டு சம்மந்தம் இல்லை. அங்க அந்த கிரிக்கெட்டை உருவாக்கி அவன் நடத்தினான். அதில் தான் மேட்ச் ஃபிக்ஸிங் பிரமாதமா வந்தது. அதில் தான் டெண்டுல்கர் மிகப்பெரிய பிளேயரா உருவாக்கப்பட்டார். அதை இது பண்ணாங்க. அதில் தான் இந்தியன் டீம் வந்து பெருசா ஷைன் ஆயிட்டு வந்து கிரிக்கெட்னா இந்தியன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாஸ் கிரிக்கெட் ஃபீவர்னு போட்டான். அந்த அளவுக்கு அது பாப்புலரா போயிட்டு. ஒருவேளை இப்படி இருக்குமா சார்? இப்ப இந்த பிலிம் எல்லாம் வந்து எப்படி நல்லா பக்கா ஸ்கிரிப்டிங் எல்லாம் பண்ணி எடுப்பாங்க ஒரு படத்தை, அதே மாதிரி கிரிக்கெட்டையும் வந்து பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. மக்களோட அந்த பல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு. ஆரம்பத்துல நம்முடைய டீம் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிரிக்கெட் நல்லாவே இருந்து அது ஒரு கமர்ஷியலைஸ் ஆகலை. அது 52 தான் நினைக்கிறேன். 52ஆம் வருஷம் தான் இந்திய டீம் உருவாகி பாம்பேல வந்து இங்கிலாந்து டீமை தோக்கடிச்சு. அதுக்கு பிறகுதான் கிரிக்கெட் வந்து நம்ம டீம் வந்து இங்கிலாண்டையே தோக்கடிச்சிருச்சு. அது என்னன்னா இந்தியாவில் கிரிக்கெட் பரவணுங்கிறதுக்காக அவங்களே விட்டு கொடுத்தாங்கன்னா அது வேற விஷயம். அந்த வெற்றி அடைஞ்சது அடுத்த மேட்ச் சென்னையில் நடக்குது. நாங்களாம் சேலத்துலேருந்து வந்து பார்க்கோம். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார் பார்க்குறது. வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். இன்னும் நான் 3ஆம் கிளாஸோ என்னமோ படிக்கிறேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வச்சார். கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது, பார்த்தோம். அவ்வளோ தூரத்துக்கு அந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. அந்த மாதிரி வெற்றி பெறுகிற டீமில் ஒன்றா மாறி இந்தியன் டீமுங்கிறது வந்து ஒரு கவனிக்கப்படுகிற ஒரு டீமுங்கிற அளவுக்கு பேர் வந்ததுக்கு பிறகு தான் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீலங்கா. அதுக்கு முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே சேர்த்துனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற ஊர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஆளுங்களே அந்த ஊர் பேரை சொல்லிட்டு நம்ம டீமை தான் அங்கே ஆடிட்டு அதை கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்லாம் ட்ரை பண்ணாங்க, எடுபடலை. எப்படி பேஸ்பால் வந்து அமெரிக்கர்கள் மாத்திரமே ஆடிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கிரிக்கெட்டுங்கிறது வந்து இந்தியர்கள் மட்டுமே ஆடுற ஒரு கேம், வேற யாரும் ஆடுறது இல்லை. தென்னாட்டை பொறுத்தவரையிலும் ஜெய்சிம்மா போல ஒரு சில இவங்கெல்லாம் ஆந்திராக்காரர்கள் இருந்தாங்க. பொதுவாக வந்து கர்நாடகாவில் தான் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. தென்னிந்தியாவை எடுத்தாங்க. கேரளாவில் ஆல்மோஸ்ட் இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு பையன் வந்தார். கேரளாவில் அது எடுபடவில்லை. கேரளாவெலாம் ஃபுட்பால் தான். பெங்கால்லாம் ஃபுட்பால் தான். பெங்கால் டீமும் இருந்தது. சவுத்துன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்தாங்க. நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் கர்நாடகா. ஆக்சுவலா பிசிசிஐல மட்டும் எப்படி சார் பணப்பழக்கம் திடீர்னு இவ்வளோ அதிகமாக? கிரிக்கெட் பார்க்குற ஒரே நாடுமா, அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கட்டி 50,000 பேர் பார்க்குற ஒரு கேம் இல்லை அது. இன்னைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் பிடிச்சி திறந்து விட்டு எல்லாம் வந்து உள்ளே வந்து பாருங்கிற அளவுக்கு போயிடுச்சு அது. அப்புறம் தான் அது 5 days மேட்ச்சுக்கு ஆளுங்களே வராமல் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க கிரிக்கெட் காலி ஆகுதுன்னு. அப்புறம் தான் 20 overs ஹாஃப் டே பண்ணாங்க. ஒரு 1 day மேட்ச்னு பண்ணாங்க. 1 day மேட்ச் வந்து ஹாஃப் டேக்கு பண்ணாங்க. அப்புறம் வந்து 20 overs பண்ணாங்க. இந்த 20 overs வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் பிக்கப் ஆகி நின்றுக்கிட்டதுக்கு பிறகு எந்த நாட்டிலையுமே அது ஆடலைங்கிறதுனால அப்புறம் தான் இந்த ஐபிஎல்ங்கிறது ஒன்று ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் கிரிக்கெட் ஆடுறவங்க பூரா அந்த டீமில் இருக்கான். ஏன்னா வேற எந்த நாட்டிலையும் ஆடுறது இல்லை. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸும் இருக்கிறான், இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருக்கான், வெஸ்ட் இண்டீஸு கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இல்லை, அவங்க அந்த பிளேயர்ஸ்லாம் யாருமே இல்லை. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இருக்கான், பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. நடுமதியில் சிலோன் நல்ல பிரமாதமாக வந்தது. அப்புறம் இன்னைக்கு அதனுடைய கஷ்டத்தில் வந்து கிரிக்கெட் அது காலியாக போச்சு, அதுவும் போயிடுச்சு. அந்த டீமும் இல்லை. ஸோ இந்த ஐபிஎல்ங்கிற முறையில் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் பேரில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கிரிக்கெட் ஆடுறவங்களாம் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கேமை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்றீங்கல்ல சார், இதில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, அதுக்கப்புறம் தோனி, இவங்களெல்லாம் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு எப்படி சம்மதிக்க வைப்பாங்க? அவங்களுக்கும் ஏதாவது கமிஷன்ஸ்? ஒரு அளவுக்கு ஆட தெரியாம யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ டெண்டுல்கர் நம்ம 1000 கமெண்ட் அடிக்கலாம், ஆட தெரியலன்னா முடியாது. யூ ஹேவ் டு ப்ரூவ் இட். ஸோ ஹஸ் காட் தட். பட் அவர் தூக்கி விடுற அளவுக்கு ஒரு தடவை ஒரு வார பத்திரிகை எழுதுனாங்க, டெண்டுல்கரால் தான் இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுன்னு ஏதாவது ஒரு மேட்சை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. டெண்டுல்கர் இஸ் ஹையர் ஸ்கோரர்.
பட் டெண்டுல்கர் வந்து மேட்ச் வின்னர் கிடையாது. ஆமா. இந்த மேட்ச் டெண்டுல்கர் ப்ளே பண்ணி அந்த கேம்னால தான் வின் பண்ணிச்சுன்னு சொல்லவே முடியாது. அவரும் ரன் எடுத்துக்குவாங்க, எல்லாம் ரன் எடுத்துக்குவாங்க, எல்லாத்தாலையும் சேர்ந்து தான் அந்த மேட்ச் வின் ஆயிருக்கு. அது அதைத்தான் நம்ம வந்து சொல்லும்போது கபில் தேவனுடைய வேர்ல்டு கப் கபில் தேவ் வின் பண்ணி போன அந்த ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச வேர்ல்டு கப் அந்த மேட்ச்ல நான் இப்போ போன தடவை சொல்லும்போது டெண்டுல்கர் சொல்லிட்டேன். டெண்டுல்கர் அதில் ஆடல, கவாஸ்கர் தான் ஆடினார். கவாஸ்கர் வந்து அன்னைக்கு வந்து டெண்டுல்கருக்கு முன்னாடி மிகப்பெரிய பிளேயராக கருதப்பட்டவர் கவாஸ்கர். அந்த கவாஸ்கர் வந்து டெண்டுல்கர் தலைமை அது ஐ மீன் கபில் தேவ் தலைமையில் வேர்ல்டு கப் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ கழுத்து இருக்க முடியுமோ அவ்வளோ கழுத்து இருக்கு. கபில் தேவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை கழுத்து இருக்க பார்க்குறாங்க, இந்தியாவுடைய பிசிசிஐயே அதை பண்ணுதுங்கிறது தெரிஞ்ச உடனே விடக்கூடாதுன்னு ஒரு வெறியோட ஆறி ஒரு ஹரியானா ஜாட் அவர் வீரர் வெறியோட ஆடி கப்பை வாங்கிட்டு வந்துட்டார். இந்தியாவே எதிர்பார்க்குது. ஆர்சிபி இப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? தெரியாது இப்ப எல்லாம் என்ன டீம் இருக்குதுன்னு கூட தெரியாது. நடக்குதுங்கிறத இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். இப்போ ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் வரப்போகுது. சோ அதுல வந்து யங்ஸ்டர்ஸ் அதுலயாவது விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் முடிவாயிட்டு இருக்கும். யார் வேர்ல்டு கப் யாருக்குன்னு முடிவாயிட்டு இருக்கும். இப்போ போன தடவை யார் வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காம இந்த தடவை இன்னொரு டீம் கொடுப்பாங்க. இந்தியன் டீம் வந்து கடைசி ஒன்று வரும். ஏன்னா இந்தியா தான் மேட்ச் பார்க்குற ஆளுங்க. அதனால நான் நம்ம அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் அவங்க ஓட்டுறாங்க. மேட்ச் பார்க்குற மக்களே வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. அதனால வந்து இந்தியன் டீம் நல்ல பெருசா வந்துகிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு வந்துகிட்டு இருக்கும். அது வர்ற நல்ல ஆடியன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். உங்களோட நேர்மையான பதிலுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.